உட்கட்சியிலே தகராறு. விஜய் இதை விரும்புறாரோ விரும்பலையோ, நம்புறாரோ நம்பலையோ, ஏத்துக்கிறாரோ ஏத்துக்கொள்ளையோ, உங்ககிட்ட இருக்கிற 5 பேருக்குள்ளேயே 4 கோஷ்டி வந்தாச்சு. முதல்ல விஜய் அதை சரிப்படுத்தணும். எல்லோருடைய கருத்துக்களை முதல்ல காது கொடுத்து கேட்கணும். ஒரு தனிநபருடைய கருத்துக்கு பின்னால் போனால் இதுதான். லேட்டா போங்க சார், அப்பதான் சார் கூட்டம் சேரும். சார் இதெல்லாம் அறதப்பலசான டெக்னிக். லேட்டா போங்கன்னு சொல்லுவாங்க. எப்போ தெரியுமா? அந்த தலைவர் ஒரு ஹோட்டலில் தங்கிக்குவார். ஹோட்டல்ல மீட்டிங் ஸ்பாட்டுக்கு 1/2 மணி நேரம் தூரத்தில் வச்சுக்கிட்டு தான் அந்த ரிஸ்க் எடுப்பாங்க. கூட்டம் வந்த உடனே போகலாம். அது வரைக்கும் அந்த கூட்டத்துல ஒரு 10 பேர் பேச்சாளர்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு டான்ஸ் நடக்கும். அதுக்கு தேவையான ஏற்பாடுல அரேஞ்சு கூட்டமாவே இது இருக்கட்டும். ஆள் பிடிச்சு அந்த ஆள் யார் கூட்டிட்டு வந்தாங்கன்னா அவன் தண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்பான். ஏதாவது புளி சாதத்தை கட்டி கையில கொடுத்துட்டு இருப்பான், சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். நீங்க தண்ணி கூட கொடுக்க மாட்டீங்க. இதை பத்தி எல்லாம் யாராவது சொல்லியிருக்கீங்களான்னு விஜய் என்னைக்காவது கேட்டிருக்காரா? சொல்லுங்க சார். அப்போ எந்த சிந்தனையும் இல்லைன்னா உங்களுக்கு ஆளணுங்கிற ஆசை மட்டும் எப்படி சார் வருது? அதே விஜயை பேச விடுங்க, அவருக்கு ஸ்பேஸ் கொடுங்க, அவர் அரசியல் பேசட்டும்னு சொன்னவன் நான். அது தப்போடு என்னை போன்றவர்களை சிந்திக்க வைக்கிறார் விஜய். இனிமேலாவது பாடத்தை கற்றுக்கணும். அவரு தமிழ்நாட்டு மக்கள் முன்னால் சாஷ்டாங்கமாக விழுந்து மன்னிப்பு கேட்கணும்லாம் நான் சொல்லலை. தார்மீக பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன சார் அவ்வளோ பெரிய ஈகோ? கோர்ட்டுக்கு ஓடுறீங்கல்ல, ஞாயிற்றுக்கிழமை பார்க்காம ஜட்ஜி வீட்டுக்கு போக தெரியுது இல்லை? பல மணி நேரம் ஆலோசனைக்கு பிறகுதான் நீங்க அந்த ஜட்ஜி வீட்டுக்கு போறீங்க. பல மணி நேரம் தயாரிப்புக்கு பிறகுதான் அந்த பெட்டிஷனை கொண்டு போடுறீங்க. 5 நிமிஷம் மனசாட்சி ஒன்று குத்த வேண்டாமா? தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நேற்று முதலமைச்சர் விட்டார்ல ஒரு அறிக்கை, ஒரு வீடியோ, அது அரசியலுக்கோ 1000 இருக்கட்டும் சார். அதில் ஒரு வரி என்ன தெரியுமா? எந்த தலைவரும் தன் கட்சி தொண்டர்கள் இப்படி பாதிக்கப்படணும்னு நினைக்கவே மாட்டாங்கன்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட விஜய்க்கு ஆதரவான கருத்து. இந்த நேரத்தில் விஜய் யாரும் கார்னர் பண்ணிடாதீங்க அப்படின்னு அண்ணாமலை ஓடோடி வர்றாரு. அந்த கருத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி விஜய்க்கு ஆறுதல் சொல்ற கருத்து. இதுக்கப்புறமும் நான் மௌனமா இருப்பேன்னா நீங்கள் தலைவராக இருக்க தகுதி உண்டா? சரி, என்னோட